ஹாய் வணக்கம் மக்களே, இது உங்கள் சுகா ஸ்மார்ட் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் பாலமுருகன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு புதுமையான ஒரு டெக் டிவைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்க்கு இன்னைக்கு புதுசா வந்திருக்குது. சோ ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காம வாங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத சீக்கிரமே அன்பாக்ஸ் பண்ணி பாத்துரலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? சோ என்னடா இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிறானே அப்படின்றது இல்ல. நம்ம ரொம்ப இன்னைக்கு இந்த இந்த டிவைஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு டிவைஸ். சோ ஸோ ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஐஓடி டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிவைஸ் வேணும், கேமராஸ்லாம் வேணும்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டிவைஸ் பார்த்தோம். நம்ம என்ன பில்லு, ஸோ பில்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த டிவைஸ். ஸோ என்னடா பாக்ஸா இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுதான் வந்து ஜீட் ஸ்டுடியோவோட ஜாவோ ESP32S3 கேமரா மாடல். ஸோ இதுல வந்து கேமரா நமக்கு கேமராவோட இன்டர்ஃபேஸ் பண்ணி ESP32 மாடலா இருக்கும். வாங்க என்ன இருக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேக்கிங் தான். ஸோ இது வந்து ஜீட் ஸ்டுடியோவோட ஷாவோ ESP32S3 ஐசி. ஸோ இதுல வந்து அந்த பேக்கிங்கை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப யூனிக்கா ரொம்ப சூப்பரா ஒரு ரவுண்ட் பாக்ஸ் போட்டு ரொம்ப சின்னதா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கவே அந்த ஒரு லுக் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. இது ஐசி எப்படி இருக்கு என்னன்றதை இப்ப நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ESP32ஓட S3 ஐசி. ஸோ இந்த S3 ஐசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், இதுல வந்து கேமரா அட்டாச் ஆகியே இருக்குது. நமக்கு இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கும் கம்மியா தான் இருக்கு. இந்த விரல் வச்சு காட்டுற பாருங்க, 1 இன்ச்சுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ESP32ஓட S3 R8 ஐசி. ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு நானோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஐசி சூட் ஆகும். ஸோ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா மாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட் மேக்னெட் டைப் தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்படி ஃபிக்ஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிடும். ஸோ லாக்கிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமரா மாடல். வேற இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு, ஒரு ஆண்டனா. ஸோ இது வந்து ஒரு பேட்ச் ஆண்டனா. அது கூடவே ஸோ ஐசி சால்டர் பண்றதுக்கான பட் ஸ்டிக், தென் 2 ஹீட் சிங்க். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு இந்த பேக்கேஜ்ல வர்றது. என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறானே அந்த ஐஸ்ல இப்படி என்னடா இருக்கு அப்படின்ற ஸ்பெக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா பாத்துக்கலாம். சோ இத பாத்தீங்கன்னா 2.4 ஜிகாஹெர்ட்ஸ்க்கான வைஃபை சப்சிஸ்டம்ஸ் இதுல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் அப்படின்றது இது யூஸ்வலா ஒரு வைஃபை கேமரா கனெக்ட் பண்றதுக்கான அந்த ஒரு குவாலிட்டி வந்து நமக்கு இந்த கேமரால கிடைச்சிடும். அதே மாதிரி ஈஸியா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கூட, இப்ப நார்மலா ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம், ஒரு ராஸ்பெரி பையோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசர் எடுத்து நம்ம பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் 4500 ரூபாய் 5000 ரூபாயில இருந்து கேமரா காஸ்ட் தனியா சேர்த்து நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் ஒரு கேமரா பேஸ் ஒர்க் எல்லாம் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கேமராலே பண்ணலாம். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ், இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அட்டாச்சு ESP32. அதே மாதிரி நார்மலா ESP32 கேம் தான் வருது, அதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா, நார்மல் ESP32 கேமரா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா தனியா வரும், அதுக்கான மாடல், அதுக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கான ப்ரோக்ராமர். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. நமக்கு இது டைப் சி சப்போர்ட்டோட டைப் சி ப்ரோக்ராமிங் சப்போர்ட், அது போக 5 வோல்ட், அது இது இல்லாம நமக்கு 8 ஐஓஎஸ் வேற தனியா எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு டிவைஸ்ல வந்து இவ்வளவு வேலைகளை பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதுல எல்லாமே நமக்கு வந்து காம்பாக்டா வந்துடும். அது மட்டும் இல்லாம BLE 5.0 சப்போர்ட் பண்ணுது நமக்கு. ப்ளூடூத் டிவைஸ். அதே மாதிரி BLE ஹப் நம்ம வந்து ஒரு 4-5 BLE டிவைஸ் எடுத்து அது ஒரு லிங்க்ல கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வீட்டுல 10 ரூம் இருக்குன்னா அந்த 10 ரூமுக்கு தேவையான ஒரு CCTV சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா கூட இந்த டிவைஸை வச்சு நம்ம ஈஸியா வந்து அந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ண முடியும். ஸோ இது இன்னைக்கு நமக்கு இந்த டிவைஸ் வந்திருக்கு. இதோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1700 தான். ஸோ என்னடா 1700? ஸோ நார்மலா நீங்க ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு கேமரா சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது 1700 ரூபாய் இந்த ஐசிக்குன்றது வந்து என்ன கேட்டா ரொம்பவே வந்து ஒர்த்தான ஒரு விஷயம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஹாபியஸ்ட் ப்ராஜெக்ட் பண்றவங்களா இருக்கட்டும், ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கேமரா பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு ஒர்க் கொடுக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும்.
ஸோ இந்த டிவைஸ் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், இதோட ப்ரோக்ராமிங் எப்படி பண்றது, இதோட கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது புது டிவைசஸ் அடுத்து என்னெல்லாம் வருதோ எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ மறக்காம நம்ம சுகா ஸ்மார்ட் எலக்ட்ரானிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.